ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி கனவுகளை நிஜமாக்க ஒவ்வொரு கேள்வியும் ஒரு முன்னேற்றம். வெற்றி டிஎன்பிஎஸ்சி குவிஸுடன் உங்கள் வெற்றி பயணம் ஆரம்பிக்கிறது. ஒரு கேள்வி ஒரு வெற்றி. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற லெசன் என்னென்னா 11th ஹிஸ்ட்ரியில் குப்தர். அந்த லெசன்லேருந்து நம்ம இன்றைக்கி அந்த லெசனோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அறிமுகம் பார்ப்போம். ஒரு காலத்தில் இந்தியா முழுக்க சின்ன சின்ன ராஜ்யங்களாக உடஞ்சி இருந்துச்சுன்னா நம்புவீங்களா? ஆனால் அந்த குழப்பமான காலத்திலிருந்து ஒரு பேரரசு எழுந்து இந்தியாவின் பெரிய பகுதியை ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்துச்சு. அந்த பேரரசு தான் குப்தர் பேரரசு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குப்தர் காலத்தின் அறிமுகம். இது எக்ஸாமில் ரொம்ப முக்கியமான டாபிக், கவனமாக கேளுங்க. பொது ஆண்டு 300 முதல் 700 வரையிலான காலம் இந்திய வரலாற்றில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த காலம். மௌரிய பேரரசு வீழ்ச்சிக்கு பிறகு என்னாச்சுன்னா பல சின்ன சின்ன அரசுகள் உருவானது. சில நாட்கள் ஆட்சி பண்ணி மறுபடியும் வீழ்ந்தது. அதாவது ஒரு ஸ்ட்ராங் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லாத சிச்சுவேஷன். ஆனால் அப்போதான் ஒரு பவர்ஃபுல் அரசராக குப்தர்கள் வந்தாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. குப்தர்கள் இந்திய துணைக்கண்டத்தின் பெரிய பகுதியை அரசியல் ரீதியாக ஒன்றிணைத்தார்கள். இப்போது இமேஜின் பண்ணுங்க, ஒரு கிளாஸ் ரூமில் எல்லாரும் தனித்தனியாக பேசிகிட்டு இருந்தால் என்ன ஆகும்? குழப்பந்தானே. ஆனால் ஒரு நல்ல லீடர் வந்தால் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி ஒழுங்காக நடத்துவார். அதே மாதிரி தான் குப்தர்களும் இந்தியாவை ஒன்றிணைத்தாங்க. மத்தியில் வலுவான ஆட்சி இருந்ததால் பல சிறு அரசுகள் குப்தர்களின் ஆதிக்கத்துக்குள் வந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. நிலப்பிரபுத்துவ முறை வேறு ஒன்று ஆரம்பிச்சது. இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க. நிலப்பிரபுத்துவம் என்றால் என்னன்னு தெரியுமா? பெரிய நிலங்களை கொண்டவர்களுக்கு அதிக அதிகாரம் கிடைக்கும் முறை. அந்த காலத்தில் வணிகமும் சம வளர்ச்சி அடைந்தது. கடல் கடந்து வாணிபம் நடந்தது. வணிக குழுக்கள் உருவானது. அதனால் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்தது. அதாவது அந்த காலத்து இந்தியா ஒரு பிஸ்னஸ் ஹப் மாதிரி இருந்துச்சு. இதை மிஸ் பண்ணாதீங்க. குப்தர் காலத்தில் சமஸ்கிருத மொழியில் பல பெரிய இலக்கியங்கள் எழுதப்பட்டது. அது மட்டும் இல்லை, சிற்பம், கட்டிடக்கலை, நுண்கலை இவை எல்லாமே உச்சத்துக்கு சென்றது. அதனால தான் பல அறிஞர்கள் இந்த காலத்தை பண்பாட்டு மலர்ச்சியின் காலம்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. கல்வி, கலை, அறிவியல் எல்லாம் வளர்ந்தாலும் சாதாரண மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்களா? இல்லை. நிலப்பிரபுத்துவ முறை காரணமாக ஏழை மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதுதான் ஹிஸ்ட்ரியில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய பேலன்ஸ். அதனால்தான் சில குப்தர் காலம் பொற்காலம்னு சொல்கிறாங்க. ஆனால் சில வரலாற்றாளர்கள் அதுக்கு எதிராகவும் பேசுகிறாங்க. இது ரொம்ப முக்கியமான அனாலிசிஸ் பாயிண்ட். ஒரு காலம் வளர்ச்சி அடைந்தாலும் அந்த வளர்ச்சி எல்லாருக்கும் சமமாக கிடைச்சதா என்பதையும் பார்க்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், குப்தர்கள் காலம் ஏன் முக்கியம்? இந்தியாவை ஒன்றிணைத்தது, பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்தது, கலை இலக்கியம் உயர்ந்தது. ஆனால் மக்கள் சிலர் துன்பப்பட்டார்கள். இந்த பேலன்ஸ் தான் இந்த லெசனோட கோர் ஐடியா. ஓகேவா? இனி இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போமா? அறிமுகம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், குப்தர் காலம் எந்த ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலம்? ஆன்சர், பொது ஆண்டு 300 முதல் 700 வரை. 2, பொது ஆண்டு 300 முதல் 700 காலகட்டத்தில் எந்த முறை தோன்றியது? ஆன்சர், செவ்வியல் அரசு முறை. 3, இக்காலத்தில் எந்த வகை ஆட்சி உருவானது? ஆன்சர், பேரரசர் ஆட்சி. 4, மௌரிய பேரரசருக்கு பிறகு என்ன நடந்தது? ஆன்சர், பல சிறு அரசுகள் தோன்றி வீழ்ந்தன. 5, துணைக்கண்டத்தின் பெரிய பகுதியை ஒன்றிணைத்த அரசு எது? ஆன்சர், குப்தர் அரசு. 6, குப்தர் அரசு எவ்வாறு வலுப்பெற்றது? ஆன்சர், மத்தியில் வலுவான அரசராக. 7, பல அரசுகள் யாரின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தன? ஆன்சர், குப்தர் அரசின் ஆதிக்கத்தின் கீழ். 8, இக்காலத்தில் எந்த நிறுவனம் வேரூன்ற தொடங்கியது? ஆன்சர், நிலப்பிரபுத்துவம்.
9. இக்கால பொருளாதாரம் எதனால் எழுச்சி கண்டது? ஆன்சர், வணிக குழு முறை மற்றும் கடல் கடந்த வாணிபம். 10. இக்காலத்தில் எந்த மொழியில் பெரிய படைப்புகள் தோன்றின? ஆன்சர், சமஸ்கிருதத்தில். 11. பண்பாட்டு முதிர்ச்சி எந்த துறைகளில் காணப்பட்டது? ஆன்சர், நுண்கலை, சிற்பம், கட்டிடக்கலை. 12. யாருடைய வாழ்க்கை முறை உச்சத்தில் இருந்தது? ஆன்சர், உயர் வர்க்கத்தினரின். 13. இக்காலத்தில் எவை சிறந்தோங்கி இருந்தன? ஆன்சர், கல்வி, கலை, அறிவியல். 14. மக்கள் துன்புற காரணம் என்ன? ஆன்சர், நிலப்பிரபுத்துவ குணம். 15. குப்தர் காலம் பொற்காலம் என்பது யாரின் கருத்து? ஆன்சர், ஏகாதிபத்திய வரலாற்றாளர்களின் கருத்து. 16. தேசிய வரலாற்றாளர்கள் எதற்கு எதிர்வினை அளித்தனர்? ஆன்சர், ஏகாதிபத்திய வரலாற்றாளர்களின் கருத்துக்களுக்கு. 17. பல அறிஞர்கள் இக்காலத்தை எவ்வாறு ஏற்கின்றனர்? ஆன்சர், பண்பாட்டு மலர்ச்சியின் காலம். 18. இக்காலம் எந்த கலைகளின் காலம் என கூறப்படுகிறது? ஆன்சர், செவ்வியல் கலைகளின் காலம். ஃப்ரெண்ட்ஸ், 1500 வருடங்களுக்கு முன் நடந்த விஷயங்களை ஹிஸ்டோரியன்ஸ் எப்படி பிடிக்கிறாங்கன்னு யோசித்து பார்த்துக்கிறீங்களா? கூகுள் இல்லை, கேமரா இல்லை, மொபைல் கூட இல்லை. அப்படின்னா குப்தர் கால வரலாறு நமக்கு எப்படி தெரியும்? அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் டாபிக், குப்தர் கால வரலாற்று சான்றுகள். இது எக்ஸாமில் கேட்பாங்க, கவனமாக கேளுங்க. குப்தர் கால வரலாற்றை மீண்டும் உருவாக்க ஹிஸ்டோரியன்ஸ் யூஸ் பண்ணது முக்கியமான 3 முக்கியமான சான்றுகள்: இலக்கிய சான்றுகள், கல்வெட்டுகள், நாணய ஆதாரங்கள். இதை ஷார்ட்கட்டாக நினைவில் வைங்க. நா. இலக்கியம், கல்வெட்டு, நாணயம். முதல்ல இலக்கிய சான்றுகளை பார்ப்போம். அந்த காலத்தில் பல புத்தகங்கள் எழுதப்பட்டுச்சு. நாரதர், விஷ்ணு, பிருஹஸ்பதி, காத்யாயனர் ஆகியோரின் ஸ்மிருதிகள் முக்கியமானவை. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. காமந்தகா என்பவர் நீதிசாரம் என்ற தர்ம சாத்திரம் எழுதினார். அது எந்த காலம் தெரியுமா? பொது ஆண்டு 400. அரசருக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி அந்த நூல் எழுதப்பட்டிருந்தது. இப்போ நம்ம நாட்டில் கவர்மெண்ட்டுக்கு அட்வைசர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் அந்த காலத்திலும் அரசர்களுக்கு வழிகாட்டும் நூல்கள் இருந்துச்சு. அடுத்து விசாகதத்தர் என்ற எழுத்தாளர் தேவி சந்திரகுப்தம் மற்றும் முத்ராட்சசம் என்ற நூல்கள் எழுதினார். இந்த நூல்கள் எதை கூறுது தெரியுமா? குப்தர்களின் எழுச்சி பற்றிய தகவல்களை. இதை மிஸ் பண்ணாதீங்க. புத்த மற்றும் சமண இலக்கியங்களும் குப்தர் காலத்தை பற்றி தகவல் தருது. அது மட்டும் இல்லை, மகா கவிஞர் காளிதாசரின் படைப்புகளும் அந்த கால வாழ்க்கையை நமக்கு காட்டுது. சரி, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் வராரு. சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு ஒரு பயணி வந்தார். யார் தெரியுமா? பாஹியான். இவர் 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியா வந்தார். அவர் பார்த்த விஷயங்களை நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சார். அதனால் அந்த காலம் சமூகம், மக்கள் வாழ்க்கையெல்லாம் நமக்கு தெரியுது. இது எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சான்று என்ன? கல்வெட்டு சான்றுகள். அந்த காலத்தில் கல்லில் எழுதுவாங்க, அதுதான் கல்வெட்டு. இப்போது ஸ்கூல் வாலில் நோட்டீஸ் ஒட்டுற மாதிரி. அந்த காலத்தில் கல்லே ஹிஸ்ட்ரி எழுதிட்டாங்க. மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது முதலாம் சந்திரகுப்தரின் சாதனைகளை கூறுது. ஆனால் இன்னும் ஃபேமஸ் ஆனது இது தெரியுமா? அலகாபாத் தூண் கல்வெட்டு. இது சமுத்திரகுப்தரின் ஆட்சி, ஆளுமை, வெற்றிகள் எல்லாத்தையும் சொல்லுது. இதை பொறித்தவர் யார் தெரியுமா? ஹரிசேனர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. இந்த கல்வெட்டு 33 வரிகளில் நாகரிகா எழுத்தில் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டுச்சு. சரி, இன்னும் ஒரு பெரிய எவிடன்ஸ் இருக்குது. அது என்ன தெரியுமா? நாணய ஆதாரங்கள். குப்த அரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயங்களில் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த காயின்ஸ் பார்த்தாலே அவர்களின் பட்டங்கள், அவர்கள் செய்த சடங்குகள், அந்த கால கலாச்சாரம் எல்லாம் தெரியும். இப்போ நம்ம பாஸ்போர்ட் பார்த்தா ஒரு நாட்டை பற்றி தெரியும் இல்லையா? அதே மாதிரி அந்த காலத்தில் காயின்ஸ் தான் ஐடென்டிட்டி கார்டு மாதிரி இருந்துச்சு. அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், குப்தர் கால வரலாறு எப்படி தெரிஞ்சது? இலக்கியங்கள், கல்வெட்டுகள், நாணயங்கள், இந்த 3 சேர்ந்து தான் ஹிஸ்டோரியன்ஸ் குப்தர் வரலாற்றை உருவாக்குனாங்க. சரி, இதில் உங்களுக்கு மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் எவிடன்ஸ் எது? இலக்கியமா, கல்வெட்டா, நாணயமா? ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம்.
வரலாற்று சான்றுகள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குப்தர் கால வரலாற்றை மீள் உருவாக்க எத்தனை வகை சான்றுகள் உள்ளன? ஆன்சர் 3 வகை. 2. குப்தர் காலத்தின் முதல் வகை சான்று எது? இலக்கிய சான்றுகள். 3. எந்த ஸ்மிருதிகர் குப்தர் கால இலக்கியங்கள் சான்றுகளாகும்? நாரதர், விஷ்ணு, பிருகஸ்பதி, காத்யாயனர் ஸ்மிருதிகள். 4. நீதிசாரம் என்ற தர்ம சாத்திரத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் காமந்தகர். 5. நீதிசாரம் எப்போது எழுதப்பட்டது? ஆன்சர் பொது ஆண்டு 400. 6. தேவி சந்திரகுப்தம் மற்றும் முத்ராட்சம் யாருடைய படைப்புகள்? ஆன்சர் விசாகதத்தர். 7. தேவி சந்திரகுப்தம் எதை பற்றிய விவரங்களை அளிக்கிறது? ஆன்சர் குப்தரின் எழுச்சி. 8. குப்தர் கால இலக்கிய சான்றுகளில் இடம்பெறும் சமய இலக்கியங்கள் எவை? ஆன்சர் புத்த மற்றும் சமண இலக்கியங்கள். 9. குப்தர் கால இலக்கிய சான்றுகளில் இடம்பெறும் புகழ்பெற்ற கவிஞர் யார்? ஆன்சர் காளிதாசர். 10. இந்தியாவிற்கு வந்த சீன பயணியார்? பாகியான். 11. பாகியான் எந்த அரசரின் காலத்தில் இந்தியா வந்தார்? ஆன்சர் 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில். 12. குப்தர் காலத்தின் 2வது வகை சான்று எது? ஆன்சர் கல்வெட்டு சான்றுகள். 13. மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு யாரின் சாதனைகளை கூறுகிறது? ஆன்சர் 1ஆம் சந்திரகுப்தரின் சாதனைகள். 14. அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரை பற்றியது? ஆன்சர் சமுத்திரகுப்தர். 15. அலகாபாத் தூண் கல்வெட்டு எதை விளக்குகிறது? ஆன்சர் சமுத்திரகுப்தரின் ஆட்சி, ஆளுமை, சாதனைகள். 16. அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் யார்? ஆன்சர் ஹரிசேனர். 17. அலகாபாத் தூண் கல்வெட்டு எத்தனை வரிகளில் எழுதப்பட்டது? ஆன்சர் 33 வரிகளில். 18. அலகாபாத் தூண் கல்வெட்டு எந்த மொழியில் எழுதப்பட்டது? ஆன்சர் சமஸ்கிருதத்தில். 19. அலகாபாத் தூண் கல்வெட்டு எந்த வரி வடிவத்தில் எழுதப்பட்டது? ஆன்சர் நாகரி வரி வடிவத்தில். 20. குப்தர் காலத்தின் 3வது வகை சான்று எது? ஆன்சர் நாணய ஆதாரங்கள். 21. குப்தர் அரசர்களின் நாணயங்களில் என்ன பொறிக்கப்பட்டிருந்தது? ஆன்சர் உருவங்கள். 22. குப்தர் கால நாணயங்கள் எந்த லோகத்தில் செய்யப்பட்டவை? ஆன்சர் தங்கத்தில். 23. குப்தர் நாணயங்கள் எதை பற்றிய தகவல்களை தருகின்றன? ஆன்சர் அரசர்களின் பட்டங்கள் மற்றும் சடங்குகள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் எப்படி இந்தியாவின் மிகப்பெரிய பேரரசை உருவாக்குனாங்க தெரியுமா? அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது குப்தர் வம்சத்தின் தோற்றம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, கவனமாக கேளுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல ஒரு ஷாக்கிங் ஃபேக்ட். குப்தர் வம்சத்தின் ஆரம்ப வரலாறு பற்றி நமக்கு ரொம்ப குறைவான தகவல் தான் இருக்குது. அதாவது இவ்வளவு பெரிய பேரரசு ஆனாலும் ஆரம்பத்தில் அவர்கள் யார், எப்படி வளர்ந்தாங்க என்ற தகவல்கள் மிக குறைவு. இதிலிருந்து ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? குப்த அரசர்கள் ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்திருக்கலாம். இது எக்ஸாமில் கேட்பாங்க. சரி, அப்படி இருந்த குடும்பம் எப்படி பவர்ஃபுல்லானது? அதுதான் ட்விஸ்ட். குப்த வம்சத்தின் 3வது அரசர் யார் தெரியுமா? 1ஆம் சந்திரகுப்தர். அவர் யாரை திருமணம் செய்தார்? குமாரதேவி என்ற லிச்சாவி இளவரசியை. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. இந்த திருமணம் சாதாரண திருமணம் கிடையாது, அது ஒரு அரசியல் அலைன்ஸ். இப்போ கூட பெரிய பிஸ்னஸ் ஃபேமிலிஸ் மேரேஜ் மூலம் பவர் அதிகப்படுத்துவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் அந்த காலத்துலேயும் சந்திரகுப்தரின் வாரிசுகள் இந்த மேரேஜ் பற்றி ரொம்ப பெருமையாக பதிவு செய்திருக்காங்க. ஏன் தெரியுமா? லிச்சாவி அரச குடும்பத்தோட தொடர்பு தான் குப்தர்களின் எழுச்சிக்கு காரணமாக இருந்திருக்கலாம். இதை மிஸ் பண்ணாதீங்க. சரி, இந்த லிச்சாவிகள் யார்? லிச்சாவி என்பது வடக்கு பீகாரில் இருந்த ஒரு பழமையான கணச்சங்கம். அது எங்கே இருந்தது தெரியுமா? கங்கை நதிக்கும் நேபாள தெராய்க்கும் இடைப்பட்ட பகுதியில். இதையும் ஷார்ட்கட்டாக நினைவில் வைங்க, லிச்சாவி வடக்கு பீகார். அடுத்த சீனுக்கு வர்றாரு சந்திரகுப்தரின் புகழ்பெற்ற மகன். யாரு? சமுத்திரகுப்தர். இவரை பற்றி பிரயாகை தூண் கல்வெட்டு சொல்லும் தகவல்கள் ரொம்ப முக்கியம். பிரயாகைனா இன்றைய அலகாபாத். இந்த கல்வெட்டுப்படி சமுத்திரகுப்தர் பிரயாகைக்கு மேற்கே மதுரா வரை இருந்த செழிப்பான நிலங்களை கைப்பற்றினார். ஆனால் அதுலேயும் ஸ்டாப் ஆகலை. அவர் தெற்கலிங்கம் வழியாக சென்று பல்லவர்களின் தலைநகரமான காஞ்சிபுரம் வர படையெடுப்பு நடத்தினார். இமேஜின் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலத்தில் கார் இல்லை, ட்ரெயின் இல்லை, ஆனாலும் இவ்வளோ பெரிய படையெடுப்பு.
இதனால தான் சமுத்திரகுப்தர் பெரிய வீரராக கருதப்படுகிறார். இது எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, குப்தர்களின் முக்கிய பகுதிகள் என்னன்னு புராணங்கள் சொல்லுது தெரியுமா? மகதம், அலகாபாத், அவுத், இந்த மூணும் குப்தர்களின் பகுதிகள் என்று குறிப்பிடப்படுகிறது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொல்லுங்க, குப்தர்களின் எழுச்சிக்கு முக்கிய காரணம் என்ன? சமுத்திரகுப்தரின் படையெடுப்புகளா அல்லது லிச்சாவி திருமண உறைவா? ஆன்சர் தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்து இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குப்த வம்சத்தின் தோற்றம். குப்தர் வம்சத்தின் தோற்றம் பற்றிய சான்றுகள் எப்படி உள்ளன? ஆன்சர் மிகவும் குறைவாக உள்ளன. 2, குப்த அரசர்கள் எந்த குடும்பத்திலிருந்து உருவாகி இருக்கலாம்? ஆன்சர் எளிய குடும்பத்திலிருந்து. 3, குப்த வம்சத்தின் 3வது ஆட்சியாளர் யார்? ஆன்சர் முதலாம் சந்திரகுப்தர். 4, முதலாம் சந்திரகுப்தர் யாரை மணந்தார்? ஆன்சர் குமாரதேவி. 5, குமாரதேவி எந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் லிச்சாவி இளவரசி. 6, குப்தர்களின் எழுச்சிக்கு காரணமான தொடர்பு எது? ஆன்சர் லிச்சாவி அரச குடும்ப தொடர்பு. 7, லிச்சாவி என்பது என்ன? ஆன்சர் பழமையான கனச்சங்கம். 8, லிச்சாவி எங்கு இருந்தது? ஆன்சர் வடக்கு பீகாரில். 9, லிச்சாவி எந்த பகுதிகளுக்கு இடையில் இருந்தது? ஆன்சர் கங்கை மற்றும் நேபாள தெராய் இடையில். 10, சந்திரகுப்தரின் ஒப்பற்ற புதல்வர் யார்? ஆன்சர் சமுத்திரகுப்தர். 11, சமுத்திரகுப்தரின் கல்வெட்டு எங்கு உள்ளது? ஆன்சர் பிரயாகை தூண் கல்வெட்டு. 12, பிரயாகை இன்று எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் அலகாபாத். 13, சமுத்திரகுப்தர் எந்த பகுதி வரை நிலங்களை கைப்பற்றினார்? ஆன்சர் மதுரா வரை. 14, சமுத்திரகுப்தர் எந்த நிலங்களை கைப்பற்றினார்? ஆன்சர் செழிப்பான நிலங்கள் முழுவதையும். 15, சமுத்திரகுப்தர் தெற்கே எந்த வழியாக படையெடுத்தார்? ஆன்சர் கலிங்கம் வழியாக. 16, பல்லவர்களின் தலைநகரம் எது? ஆன்சர் காஞ்சிபுரம். 17, சமுத்திரகுப்தர் எந்த நகரம் வரை படையெடுத்தார்? ஆன்சர் காஞ்சிபுரம் வரை. 18, புராணங்கள் எந்த பகுதிகளை குப்தர்களின் பகுதிகளாக குறிப்பிடுகின்றன? ஆன்சர் மகதம், அலகாபாத், அவுத். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சாதாரண அரச குடும்பம் எப்படி பேரரசாக மாறியது தெரியுமா? ஒரு ஃபேமிலி, ஒரு ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன் அப்படியே ஸ்லோலி பவர் பில்ட் பண்ணி இந்தியாவின் பெரிய எம்பையராக மாறுச்சு. அந்த இன்ட்ரெஸ்டிங் ஜார்னியை தான் இப்போ பார்க்க போகிறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், குப்த வம்சத்தின் முதல் அரசர் யார் தெரியுமா? ஸ்ரீகுப்தர். அவர் எந்த காலத்தில் ஆட்சி செய்தார்? பொது ஆண்டு 240 முதல் 280 வரை. இது எக்ஸாமில் கேட்பாங்க, இதை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்ரீகுப்தருக்கு பிறகு யார் வந்தார்? அவருடைய மகன் கடோத்கஜர். அவர் பொது ஆண்டு 280 முதல் 319 வரை ஆட்சி செய்தார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. கல்வெட்டுகளில் ஸ்ரீகுப்தரும் கடோத்கஜரும் மகாராஜா என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் பவர்ஃபுல் கிங்ஸ் தான், ஆனால் இன்னும் பேரரசர் லெவலுக்கு வரல. இப்போ ஒரு ஸ்மால் கம்பெனி ஸ்லோலி பெரிய கம்பெனியாக க்ரோ ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. அதே மாதிரி தான் குப்தர்களும் ஆரம்பத்தில் ஸ்லோலியாக வளர்ந்தாங்க. ஆனால் இந்த ஃபேமிலியை உண்மையிலே எம்பையர் ஆக்கியவர் யார் தெரியுமா? முதலாம் சந்திரகுப்தர். அவர் யாருடைய மகன்? கடோத்கஜரின் மகன். அவர் எப்போது ஆட்சி செய்தார்? பொது ஆண்டு 319 முதல் 335 வரை. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதலாம் சந்திரகுப்தர் தான் குப்த பேரரசின் முதல் பேரரசர் என்று கருதப்படுகிறாரு. அவர் எடுத்த பட்டம் என்ன தெரியுமா? மகாராஜாதி ராஜா, அதாவது அரசர்களுக்கெல்லாம் அரசர். இந்த டைட்டிலே அவருடைய பவரை காட்டுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இவ்வளவு பெரிய பேரரசர் ஆனாலும் அவருடைய காலத்தில் இருந்த கல்வெட்டோ நாணயமோ நமக்கு கிடைக்கல. அப்படின்னா ஹிஸ்டரியன்ஸ் எப்படி அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க? மற்ற அரசர்களின் ஆவணங்கள் மூலமாக தான். இது எக்ஸாமில் கேட்பாங்க. முதலாம் சந்திரகுப்தரின் கல்வெட்டுகளும் நாணயங்களும் கிடைக்கவில்லை. இம்பார்ட்டன்ட் லைன். சரி, இப்போ ஒரு கொஸ்டின். மகாராஜா என்று அழைக்கப்பட்ட அரசர்கள் யார்? மகாராஜாதி ராஜா பட்டம் எடுத்தவர் யார்? ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். முதலாம் சந்திரகுப்தரும் பேரரசு உருவாகுதலும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குப்த வம்சத்தின் முதல் அரசர் யார்? ஆன்சர் ஸ்ரீகுப்தர். 2, ஸ்ரீகுப்தர் எப்போது ஆட்சி செய்தார்? ஆன்சர் பொது ஆண்டு 240 முதல் 280 வரை. 3, ஸ்ரீகுப்தருக்கு அடுத்ததாக ஆட்சிக்கு வந்தவர் யார்?
ஆன்சர் கடோத்கஜர். 4 கடோத்கஜர் எப்போது ஆட்சி செய்தார்? ஆன்சர் பொது ஆண்டு 280 முதல் 319 வரை. 5 கடோத்கஜர் யாருடைய புதல்வர்? ஆன்சர் ஸ்ரீகுப்தரின் புதல்வர். 6 ஸ்ரீகுப்தர் மற்றும் கடோத்கஜர் கல்வெட்டுகளில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளனர்? ஆன்சர் மகாராஜா என்று. 7 கடோத்கஜரின் புதல்வர் யார்? ஆன்சர் முதலாம் சந்திரகுப்தர். 8 முதலாம் சந்திரகுப்தர் எப்போது ஆட்சி செய்தார்? ஆன்சர் பொது ஆண்டு 319 முதல் 335 வரை. 9 குப்த பேரரசின் முதல் பேரரசர் யார்? ஆன்சர் முதலாம் சந்திரகுப்தர். 10 சந்திரகுப்தர் ஏற்ற பட்டம் என்ன? ஆன்சர் மகாராஜா அதிராஜாதிராஜா. 11 சந்திரகுப்தரின் பேரரசர் நிலை எதன் மூலம் அறியப்படுகிறது? ஆன்சர் மற்றவர்களின் ஆவணங்கள் மூலம். 12 சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்தில் எது கிடைக்கவில்லை? ஆன்சர் கல்வெட்டும் நாணயமும் கிடைக்கவில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்திய வரலாற்றிலேயே இந்தியன் நெப்போலியன் அழைக்கப்பட்ட ஒரே மன்னர் யார் தெரியுமா? ஒரே அரசன் வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியா வரை படையெடுத்து பல ராஜாக்களை நடுங்க வைத்தார். அவர் யார் தெரியுமா? சமுத்திரகுப்தர். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி சூப்பராக இருக்கும், கவனமாக கேளுங்க. பொது ஆண்டு 335 முதல் முதலாம் சந்திரகுப்தர் தனது மகன் சமுத்திரகுப்தரை வாரிசாக அறிவித்தார். அதாவது அடுத்த கிங் நீதான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், சமுத்திரகுப்தர் சாதாரண அரசர் இல்லை, அவர் ஒரு மாஸ் கன்க்யூரர். அவரை பற்றி ஒரு பெரிய குழு எங்கே கிடைக்குது தெரியுமா? அசோகர் தூண் கல்வெட்டில். அதில் சமுத்திரகுப்தரை பற்றி நீண்ட புகழுரை எழுதப்பட்டுள்ளது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அவர் மௌரிய பரம்பரையில் வந்தவர். இது எக்ஸாமில் கேட்பாங்க. சரி, அந்த கல்வெட்டின் பிக்கஸ்ட் ஸ்பெஷாலிட்டி என்ன? அவர் வென்ற அரசர்கள், அவருக்கு அடிபணிந்த நாடுகள், கப்பங்கட்டிய பகுதிகள் எல்லாத்தையும் லிஸ்ட்டு மாதிரி கொடுத்துருக்கு. இமேஜின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கிங் விக்டரி லிஸ்ட்டு போட்ட மாதிரி. முதல்ல தில்லி மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் இருந்த 4 அரசர்களை வென்றார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? தெற்கு மற்றும் கிழக்கிந்திய அரசர்கள். சரி, நாங்கள் உங்களுக்கு கப்பம் கட்டுறோன்னு அடிபணிஞ்சாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. சமுத்திரகுப்தரின் படையெடுப்பு எவ்வளோ தூரம் சென்றது தெரியுமா? கிழக்கு கடற்கரை வழியாக காஞ்சிபுரம் வரை. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பல்லவர்களின் தலைநகரம் வரை. அதுவும் அந்த காலத்தில் ட்ரெயின் இல்லை, ஏரோப்ளைன் இல்லை. அதுதான் அவரின் மிலிட்ரி பிளானை காட்டுது. மேலும் கங்கை சமவெளியின் மேற்கு பகுதியில் இருந்த 9 அரசர்களையும் வென்றார். காட்டு ராஜாக்கள், அஸ்ஸாம், வங்கம், நேபாளம், பஞ்சாப் எல்லா பகுதிகளிலும் இருந்த அரசர்களும் கப்பங்கட்ட வேண்டிய நிலை வந்துச்சு. இதை மிஸ் பண்ணாதீங்க. ராஜஸ்தானில் இருந்த 9 குடியரசுகளும் கூட குப்தர்களின் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டன. இதோட இன்னும் ஷாக்கிங் விஷயம் என்ன தெரியுமா? இலங்கை அரசும் சாக அரசும் வெளிநாட்டு அரசுகளும் கூட கப்பம் கட்டியதாக கல்வெட்டு சொல்லுது. அதனால தான் ஹிஸ்டோரியன் சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன்னு அழைக்கிறார்கள். இது எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் அவர் முழுமையாக கண்ட்ரோல் பண்ணாரா? இல்லை. மேற்கிந்தியாவில் இருந்த சாக அரசர்களை முழுமையாக தோற்கடிக்க முடியவில்லை. அதனால் அவருடைய டைரக்ட் கண்ட்ரோல் மெயின்லி கங்கை சமவெளி வரை தான் இருந்துச்சு. மேலும் பஞ்சாப் பகுதி முழுமையாக அவரது கட்டுப்பாட்டில் இல்லை. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. சமுத்திரகுப்தரின் படையெடுப்புகளால் சில பழங்குடி குடியரசுகள் பலவீனமானதால் பின்னர் ஹானர்கள் ஊடுருவல் அதிகரிச்சது. சரி, இலங்கையுடன் அவருக்கு என்ன ரிலேஷன்? இலங்கை அரசர் மேகவர்மன் பரிசுகள் அனுப்பினார். கயாவில் புத்த மடம் கட்ட அனுமதி கேட்டார். இதிலிருந்து சமுத்திரகுப்தரின் இன்டர்நேஷ்னல் இன்ஃப்ளூயன்ஸ் தெரியுது. அவருடைய ஆட்சி காலம் எவ்வளோ தெரியுமா? 40 ஆண்டுகள். அதனால தான் இவ்வளோ பெரிய படையெடுப்புகளை திட்டமிட்டு நடத்த முடிஞ்சது. தனது வெற்றிகளை செலிப்ரேட் பண்ண அவர் என்ன செய்தார் தெரியுமா? அஸ்வமேதையாக நடத்தினார். இது எக்ஸாமில் கேட்பாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், சமுத்திரகுப்தர் வெறும் பியோர் வீரம் மட்டும் கிடையாது. அவர் கலை, இலக்கியம், இசை எல்லாத்தையும் ரசித்தவர். ஹரிசேனர் போன்ற கவிஞர்களை ஆதரித்தார். சமஸ்கிருத இலக்கிய வளர்ச்சிக்கு உதவினார். அவர் எந்த சமயத்தை பின்பற்றினார்? வைணவம். ஆனால் அதே நேரத்தில் வசுபந்து என்ற பெரிய புத்த அறிஞரையும் ஆதரித்தார். இதிலிருந்து என்ன தெரியுது? மத நல்லிணக்கம். மேலும் அவர் கவிதை, இசை மீது ரொம்ப விருப்பம் கொண்டவர். அதனால தான் அவருக்கு கவிராஜா என்ற பட்டம் கிடைத்தது. குப்தர் நாணயங்களில் அவர் வீணை வாசிக்கும் சின்னம் கூட இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொல்லுங்க, சமுத்திரகுப்தருக்கு இந்திய நெப்போலியன் பெயர் வந்தது எதுக்கு? ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம்.
சமுத்திரகுப்தர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சமுத்திரகுப்தரை வாரிசாக நியமித்தவர் யார்? ஆன்சர் முதலாம் சந்திரகுப்தர். 2. சமுத்திரகுப்தர் எப்போது வாரிசாக நியமிக்கப்பட்டார்? ஆன்சர் பொது ஆண்டு 335. 3. சமுத்திரகுப்தர் குறித்த புகழுரை எதில் பொறிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அசோகர் தூணில். 4. சமுத்திரகுப்தர் எந்த பரம்பரையில் வந்ததாக கூறப்படுகிறது? ஆன்சர் மௌரிய பரம்பரை. 5. சமுத்திரகுப்தர் கல்வெட்டு எதை பற்றிய பட்டியலை தருகிறது? ஆன்சர் அடிபணிந்த அரசர்கள் மற்றும் ஆட்சி பகுதிகள். 6. சமுத்திரகுப்தர் எந்த பகுதிகளில் உள்ள 4 அரசர்களை வென்றார்? ஆன்சர் தில்லி மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசம். 7. தெற்கு மற்றும் கிழக்கு பகுதி அரசர்கள் என்ன செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டனர்? ஆன்சர் கப்பம் செலுத்த. 8. சமுத்திரகுப்தரின் படையெடுப்பு எந்த நகரம் வரை நீண்டது? ஆன்சர் காஞ்சிபுரம் வரை. 9. சமுத்திரகுப்தர் எந்த பகுதியில் 9 அரசர்களை வென்றார்? ஆன்சர் கங்கை சமவெளியின் மேற்கு பகுதி. 10. காட்டு ராஜாக்கள் யார்? ஆன்சர் மத்திய இந்தியா மற்றும் தக்கான பழங்குடி தலைவர்கள். 11. எந்த பகுதிகளின் அரசர்கள் கப்பம் கட்டினர்? ஆன்சர் அஸ்ஸாம் மற்றும் வங்கம். 12. எந்த பகுதிகளின் சிற்றரசர்கள் கப்பம் கட்டினர்? ஆன்சர் நேபாளம் மற்றும் பஞ்சாப். 13. ராஜஸ்தானின் எந்த குடியரசுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன? ஆன்சர் மாளவர்கள் மற்றும் யுதேயர்கள். 14. ராஜஸ்தானின் எத்தனை குடியரசுகள் குப்தர்களின் ஆதிக்கத்தை ஏற்றனர்? ஆன்சர் 9 குடியரசுகள். 15. தெய்வபுத்திர சாகானுசாகி என்பது எதன் பட்டம்? ஆன்சர் குஷான பட்டம். 16. எந்த வெளிநாட்டு அரசுகள் கப்பம் கட்டினதாக கல்வெட்டு கூறுகிறது? ஆன்சர் சாகர் அரசு மற்றும் இலங்கை அரசு. 17. சமுத்திரகுப்தரை வரலாற்றறிஞர்கள் எவ்வாறு அழைக்கின்றனர்? ஆன்சர் இந்திய நெப்போலியன். 18. வட இந்திய அரசுகள் எதோடு இணைக்கப்பட்டன? ஆன்சர் குப்த பேரரசோடு. 19. சமுத்திரகுப்தர் எந்த அரசர்களை தோற்கடிக்க முடியவில்லை? ஆன்சர் சாக அரசர்கள். 20. குப்தர்களின் நேரடி அதிகாரம் எந்த பகுதி வரை இருந்தது? ஆன்சர் கங்கை சமவெளி வரை. 21. எந்த பகுதி சமுத்திரகுப்தரின் அதிகாரத்திற்கு வெளியே இருந்தது? ஆன்சர் பஞ்சாப். 22. ஹானர்கள் ஊடுருவல் ஏன் அதிகரித்தது? ஆன்சர் பழங்குடி குடியரசுகளின் அதிகாரம் குறைந்ததால். 23. இலங்கை அரசர் யார்? ஆன்சர் மேகவர்மன். 24. மேகவர்மன் எங்கு மடம் கட்ட அனுமதி கேட்டார்? ஆன்சர் கயாவில். 25. மேகவர்மன் எந்த மடம் கட்ட அனுமதி கேட்டார்? ஆன்சர் பௌத்த மடம். 26. சமுத்திரகுப்தரின் ஆட்சி காலம் எத்தனை ஆண்டுகள் நீடித்தது? ஆன்சர் 40 ஆண்டுகள். 27. இராணுவ வெற்றிகளை அறிவிக்க சமுத்திரகுப்தர் என்ன யாகம் நடத்தினார்? ஆன்சர் அஸ்வமேத யாகம். 28. சமுத்திரகுப்தர் எந்த கவிஞரை ஆதரித்தார்? ஆன்சர் ஹரிசேனர். 29. சமுத்திரகுப்தர் எந்த இலக்கிய வளர்ச்சிக்கு பங்காற்றினார்? ஆன்சர் சமஸ்கிருத இலக்கணம். 30. சமுத்திரகுப்தர் எந்த சமயத்தை தீவிரமாக பின்பற்றினார்? ஆன்சர் வைணவம். 31. சமுத்திரகுப்தர் ஆதரித்த பௌத்த அறிஞர் யார்? ஆன்சர் வசுபந்து. 32. சமுத்திரகுப்தருக்கு வழங்கப்பட்ட பட்டம் என்ன? ஆன்சர் கவிராஜா. 33. குப்தர் நாணயங்களில் சமுத்திரகுப்தர் எப்படி சித்தரிக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் வீணை வாசிப்பது போல சித்தரிக்கப்பட்டுள்ளார். ஃப்ரெண்ட்ஸ், 1500 வருடங்களுக்கு முன் இந்தியா எப்படி இருந்துச்சு தெரியுமா? பீப்புள் ஹாப்பியாக இருந்தாங்களா? க்ரைம் குறைவான், ஹாஸ்பிட்டல் மாதிரி சேரிட்டி சென்டர்ஸ் இருந்ததான். இது யார் சொல்லியிருக்காரு தெரியுமா? சீன பயணி பாகியான். அவர் இந்தியாவுக்கு வந்து பார்த்த விஷயங்கள் தான் இப்போ நம்ம டாபிக். சரி ஃப்ரெண்ட்ஸ், இமேஜின் பண்ணுங்கள், ஒரு ஃபாரின் ட்ராவலர் இந்தியாவுக்கு வராரு. அவர் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறாரு. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? மதுராவில் மக்கள் அதிகம், ஆனால் அவர்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? இப்போ கூட ஒரு நகரம் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சர்ப்ரைஸ் ஆகிடுவோம். அதே மாதிரி அந்த காலத்திலேயே மக்கள் ஹாப்பியாக இருந்ததாக பாகியான் சொல்கிறாரு. மேலும் மக்கள் தங்கள் குடும்பத்தை அரசாங்கத்தில் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லையா? அதாவது கவர்மெண்ட் கண்ட்ரோல் குறைவாக இருந்துச்சு. இது எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கவனமாக கேளுங்க. அரசருக்கு சொந்தமான நிலத்தில் விவசாயம் செய்தவர்கள் மட்டும்தான் தானியத்தில் ஒரு பகுதியை வரியாக கொடுக்க வேண்டியது. அதாவது எல்லாருமே டேக்ஸ் கட்டணும் என்பதில்லை. சரி, அந்த காலத்தில் பனிஷ்மெண்ட் எப்படி இருந்துச்சு?
பாகியான் சொல்கிறாரு, குற்றத்தை பொறுத்து சிலருக்கு மிதமான அபராதம், சிலருக்கு கடுமையான அபராதம். ஆனால் ஒரே குற்றத்தை மீண்டும் மீண்டும் செய்தால் வலது கை துண்டிக்கப்படும். இதை மிஸ் பண்ணாதீங்க. இது அந்த காலத்தின் கடுமையான தண்டனை முறையை காட்டுகிறது. அடுத்து இன்னொரு ஷாக்கிங் விஷயம். பாகியன் என்ன சொல்கிறாரு தெரியுமா? நாடு முழுவதும் மக்கள் உயிரினங்களை கொல்வதில்லை, மதுபானம் அருந்துவதில்லை. இதிலிருந்து என்ன தெரியுது? அக்கால சமூகத்தில் அகிம்சை மற்றும் ஒழுக்கம் முக்கியமாக இருந்தது. சரி, பாடாலிபுத்திரம் பற்றி அவர் என்ன சொல்கிறாரு? அங்கிருந்த மக்கள் பணக்காரர்கள், வசதியான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஈகை குணத்தில் ஒருவரை ஒருவர் போட்டி போட்டாங்க. இமேஜின் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், யார் அதிகம் உதவி செய்கிறதுன்னு போட்டி போட்ட மாதிரி. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. வைசிய குடும்பத்தினர் நகரங்களில் என்ன கட்டினார்கள் தெரியுமா? தர்ம சத்திரங்கள், மருத்துவ உதவி மையங்கள், அதாவது ஃப்ரீ சர்வீஸ் சென்டர்ஸ் மாதிரி. யாருக்கெல்லாம் உதவி செய்தார்கள் தெரியுமா? ஏழைகள், ஆதரவற்றோர், அனாதைகள், விதவைகள், குழந்தை இல்லாதவர்கள், அங்கவீனவர்கள், ஊனமுற்றவர்கள் எல்லாருக்கும் உதவி செய்தார்கள். இதிலிருந்து அந்த கால சமூகம் எவ்வளோ மனித நேயம் கொண்டது தெரியுது இல்லையா? இது எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொல்லுங்க, பாகியான் குறிப்புப்படி அந்த கால இந்திய சமூகத்தின் மிக சிறந்த அம்சம் என்னன்னு உங்களுக்கு தோணுது? ஆன்சர் தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள். இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். மதுரா பாடாலிபுத்திரம் குறித்து பாகியான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாகியான் எந்த நகரங்களை பற்றி குறிப்பிட்டுள்ளார்? ஆன்சர், மதுரா மற்றும் பாடாலிபுத்திரம். 2, மதுராவில் மக்கள் தொகை எப்படி இருந்தது? ஆன்சர், அதிகமாக இருந்தது. 3, மதுரா மக்கள் எப்படி வாழ்ந்தனர்? ஆன்சர், மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். 4, மக்கள் எதை பதிவு செய்ய வேண்டிய அவசியமில்லை? ஆன்சர், தமது குடும்பத்தை. 5, யார் அரசருக்கு தானியத்தில் ஒரு பகுதியை தர வேண்டும்? ஆன்சர், அரசரின் நிலத்தில் விவசாயம் செய்தவர்கள். 6, குற்றவாளிகளுக்கு எவ்வாறு அபராதம் விதிக்கப்பட்டது? ஆன்சர், மிதமாகவோ கடுமையாகவோ. 7, மீண்டும் மீண்டும் கலகம் செய்தால் என்ன தண்டனை வழங்கப்பட்டது? ஆன்சர், வலது கை துண்டிக்கப்பட்டது. 8, மக்கள் எந்த உயிரினத்தையும் என்ன செய்யவில்லை? ஆன்சர், கொல்லவில்லை. 9, மக்கள் எதை அருந்தவில்லை? ஆன்சர், மதுபானம். 10, பாடாலிபுத்திர மக்கள் எப்படி இருந்தனர்? ஆன்சர், நல்ல பணக்காரர்களாகவும் வசதியானவர்களாகவும் இருந்தனர். 11, பாடாலிபுத்திர மக்கள் எந்த குணத்தில் போட்டி போட்டனர்? ஆன்சர், ஈகை குணத்தில். 12, நகரங்களில் சாத்திரங்களை கட்டியவர்கள் யார்? ஆன்சர், வைசிய குடும்பத்தினர். 13, சத்திரங்கள் எதற்காக கட்டப்பட்டன? ஆன்சர், தர்மம் மற்றும் மருத்துவத்திற்காக. 14, யாருக்கு அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டது? ஆன்சர், ஏழைகள், ஆதரவற்றோர், அனாதைகள், விதவைகள், குழந்தை இல்லாதவர்கள், அங்கவீனர்கள், ஊனமுற்றவர்கள். ஒரு அரசன் தன் பெயராலேயே ஒரு காலத்தையே பொற்காலமாக மாற்றிட்டாருன்னா நம்புவீங்களா? அதுவும் போர், அரசியல், கலாச்சாரம், கல்வி, வணிகம் எல்லாத்துலேயும் மாஸ் காட்டிய ராஜா யாருன்னு தெரியுமா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது குப்த பேரரசின் மிக பவர்ஃபுல் ரூலர் 2ஆம் சந்திரகுப்தர் பற்றி. இதுவரை இன்னொரு பேரில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? விக்ரமாதித்யன். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. இவர் பொது ஆண்டு 375 முதல் 415 வரை முழு 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். ஆனால் இவ்வளோ பெரிய அரசன் ஈஸியாக சிங்காசனத்துக்கு வந்தாரா? இல்லை. தன் சொந்த அண்ணன் ராமகுப்தருடனே வாரிசுரிமைக்காக போராடி தான் ஆட்சிக்கு வந்தார். இதில் என்ன புரியுது? குப்த பேரரசு கூட பவர் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. இது எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்து என்ன பண்ணார் தெரியுமா? போர் மட்டும் கிடையாது, மேரேஜ் அலையன்ஸையும் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணார். தக்கான பகுதியை ஆண்ட வாகடக இளவரசருக்கு தன் மகள் பிரபாவதியை திருமணம் செய்து வச்சார். இது ஏன் தெரியுமா? அரசியல் சொந்த அதிகப்படுத்த. இப்போது இமேஜின் பண்ணுங்க, 2 பெரிய அரச குடும்பம் அலைன்ஸ் போட்டால் என்ன ஆகும்? அதே மாதிரி தான் குப்தர்களும் எக்ஸ்ட்ரா பவர் கிடச்சிது. அதுக்கப்புறம் மேற்கு இந்தியாவில் 400 ஆண்டுகளாக ரூல் பண்ணிய சாக அரசர்களை டிஃபெக்ட் பண்ணிட்டாரு. மேற்கு மாளவம், குஜராத் இந்த பகுதிகள் குப்தர்களிடம் வந்தது. இதை மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. ரோமானிய பேரரசுடன் வணிகம் நடந்ததால் குப்த பேரரசு ரொம்ப ரிச் ஆயிடுச்சு. அதாவது இன்றைய இன்டர்நேஷ்னல் ட்ரேடு மாதிரி. வெளிநாட்டு பிஸ்னஸ் மூலம் எக்கனாமி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹூனர், காம்போஜர், கிராதகர் போன்ற வடநாட்டு அரசுகளையும் வென்றார். அவர் வெறும் போர் வீரரா? இல்லை, சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் கூட. அவருக்கு இருந்த வேறு பெயர்கள் என்னன்னு தெரியுமா?
விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன், சிம் கவி விக்ரமன், சகாரி, விக்ரமாதித்யன். இது ஷார்ட்கட் நிலையில் வச்சுக்கோங்க. பி தே தே சிம் சா கா. வீணா விக்ரமன், தேனா தேவகுப்தன், தேனா தேவராஜன், சிம்னா சிம்ஹவி விக்ரமன், சகானா சகாரி. ஓகேவா? அடுத்துதான் ரியல் கோல்டன் மூமெண்ட். இவரது அவையில் இருந்தது ஃபேமஸ் நவரத்தினங்கள், அதாவது 9 பெரிய அறிஞர்கள். அவர்கள் யார் யார் தெரியுமா? காளிதாசர் சமஸ்கிருத கவிஞர், ஹரிசேனர் புலவர், அமரசிம்மர் அகராதி உருவாக்கியவர், தன்வந்திரி மருத்துவர், ஒரு கிங் கோட்டில் சயின்டிஸ்ட், போயட், டாக்டர் எல்லாரும் இருந்தாங்க. இதனால தான் குப்த காலத்தை கல்ச்சுரல் கோல்டன் ஏஜ்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. சீன பயணி பாகியான் இந்தியா வந்ததும் இவரது ஆட்சி காலத்தில் தான். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? குப்த பேரரசு ரொம்ப வளமான நாடு, அதாவது ஃபாரின் டிராவலையே இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. மேலும் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யாரு? 2ஆம் சந்திரகுப்தர். இது எக்ஸாம்ல 100% கேட்க வாய்ப்பு இருக்கு. வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யார்? 2ஆம் சந்திரகுப்தர். அடுத்து இவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் யாரு? முதலாம் குமாரகுப்தர். இவர் என்ன ஃபேமஸ் தெரியுமா? நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கினாரு. அவரை சக்கராதித்யர் என்றும் அழைத்தார்கள். அடுத்து வந்த ஸ்கந்தகுப்தர் ஹான்களின் படையை தடுத்தாரு. ஆனா மீண்டும் மீண்டும் ஹூனர்கள் அட்டாக் பண்ணியதால அரசு கருவூலம் காலியாக ஆரம்பிச்சது. இதுதான் ஸ்லோலி குப்த பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணமாயிடுச்சு. பொது ஆண்டு 467 ஸ்கந்தகுப்தர் இறந்த பிறகு குப்த பேரரசு பலவீனமடைந்தது. கடைசியாக குப்த வம்சத்தின் கடைசி அரசர் யார் தெரியுமா? விஷ்ணுகுப்தர். அவர் பொது ஆண்டு 540 முதல் 550 வரை ஆட்சி செய்தார். ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து ஆரம்பித்த குப்தர்கள் இந்திய வரலாற்றையே மிக பவர்ஃபுல் பேரரசாக வளர்ந்து பின்னர் மெதுவாக வீழ்ந்தார்கள். அப்படின்னா விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்ட குப்த அரசர் யாரு? ஆன்சர் தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். 2ஆம் சந்திரகுப்தர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2ஆம் சந்திரகுப்தர் யாரின் பெயரை சூடியவர்? ஆன்சர், தனது தாத்தாவின் பெயர். 2ஆம் சந்திரகுப்தர் எப்போது ஆட்சி செய்தார்? ஆன்சர், பொது ஆண்டு 375 முதல் 415 வரை. 3. 2ஆம் சந்திரகுப்தர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தார்? ஆன்சர், 40 ஆண்டுகள். 4. 2ஆம் சந்திரகுப்தர் யாருடன் வாரிசுரிமைக்காக போராடினார்? ஆன்சர், ராமகுப்தருடன். 5. ராமகுப்தர் எப்போது ஆட்சி செய்தார்? ஆன்சர், பொது ஆண்டு 370 முதல் 75. 6. 2ஆம் சந்திரகுப்தரின் மற்றொரு பெயர் என்ன? ஆன்சர், விக்ரமாதித்யன். 7. 2ஆம் சந்திரகுப்தரின் தலைநகரம் எது? ஆன்சர், பாடாலிபுத்திரம். 8. 2ஆம் சந்திரகுப்தர் தனது அரசின் எல்லைகளை எவ்வாறு விரிவுபடுத்தினார்? ஆன்சர், போர்கள் மற்றும் திருமண உறவுகள் மூலம். 9. பிரபாவதி யாருடைய மகள்? ஆன்சர், 2ஆம் சந்திரகுப்தரின் மகள். 10. பிரபாவதி யாருக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டார்? ஆன்சர், வாகடக இளவரசருக்கு. 11. வாகடர்கள் எந்த பகுதியை ஆண்டனர்? ஆன்சர், தக்கான பகுதி. 12. மேற்கிந்திய அரசுகள் மீதான படையெடுப்பில் எது உதவியது? ஆன்சர், திருமண உறவுகள். 13. சாக அரசர்கள் எந்த பகுதிகளை ஆட்சி செய்தனர்? ஆன்சர், மேற்கு மாலவம் மற்றும் குஜராத். 14. சாக அரசர்கள் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தனர்? ஆன்சர், 400 ஆண்டுகள். 15. சாக அரசர்களை வென்றவர் யார்? ஆன்சர், 2ஆம் சந்திரகுப்தர். 16. எதனால் அரசின் வளம் பெருகியது? ஆன்சர், ரோமானிய பேரரசுடனான வணிகம். 17. 2ஆம் சந்திரகுப்தர் எந்த வடநாட்டு அரசுகளை வென்றார்? ஆன்சர், ஹூனர், காம்போஜர், கிராதர். 18. 2ஆம் சந்திரகுப்தர் எவ்வகை நிர்வாகி? ஆன்சர், சிறந்த நிர்வாகி. 19. விக்ரமன் என்பது யாருடைய பெயர்? ஆன்சர், 2ஆம் சந்திரகுப்தரின் பெயர். 20. தேவகுப்தன் என்பது யாருடைய பெயர்? ஆன்சர், 2ஆம் சந்திரகுப்தரின் பெயர். 21. தேவராஜன் என்பது யாருடைய பெயர்? ஆன்சர், 2ஆம் சந்திரகுப்தரின் பெயர். 22. சிம் கவிக்கிரமன் என்பது யாருடைய பெயர்? ஆன்சர், 2ஆம் சந்திரகுப்தரின் பெயர். 23. சகாரி என்பது யாருடைய பெயர்? 2ஆம் சந்திரகுப்தர். 24. நவரத்தினங்கள் எனப்படுபவர்கள் யார்? ஆன்சர், 9 அறிஞர்கள். 25.
நவரத்னங்கள் எந்த அவையில் இருந்தனர்? ஆன்சர் இரண்டாம் சந்திரகுப்தரின் அவையில். 26 மாபெரும் சமஸ்கிருத கவிஞர் யார்? ஆன்சர் காளிதாசர். 27 சமஸ்கிருத புலவர் யார்? ஆன்சர் ஹரிசேனர். 28 அகராதியை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் அமரசிம்மர். 29 மருத்துவர் தன்வந்திரி யாருடைய அவையில் இருந்தார்? ஆன்சர் இரண்டாம் சந்திரகுப்தரின் அவையில். 30 பாகியான் எந்த நாட்டிலிருந்து இந்தியா வந்தார்? ஆன்சர் சீனாவிலிருந்து. 31 பாகியான் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் பௌத்த சமயம். 32 பாகியான் எதை பதிவு செய்துள்ளார்? ஆன்சர் குப்த பேரரசின் வளம். 33 வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யார்? ஆன்சர் இரண்டாம் சந்திரகுப்தர். 34 பேரரசின் விரிவாக்கம் எப்போது உச்சத்தை எட்டியது? ஆன்சர் இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில். 35 இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின்னர் ஆட்சி செய்தவர் யார்? ஆன்சர் முதலாம் குமாரகுப்தர். 36 நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் முதலாம் குமாரகுப்தர். 37 முதலாம் குமாரகுப்தரின் மற்றொரு பெயர் என்ன? ஆன்சர் சக்ராதித்யர். 38 குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் யார்? ஆன்சர் ஸ்கந்தகுப்தர். 39 ஸ்கந்தகுப்தர் யாருடைய புதல்வன்? ஆன்சர் முதலாம் குமாரகுப்தர். 40 ஸ்கந்தகுப்தர் எந்த படையெடுப்பை தடுத்தார்? ஆன்சர் ஹூணர்களின் படையெடுப்பு. 41 அரசு கருவூலம் ஏன் காலியானது? ஆன்சர் ஹூணர்கள் மீண்டும் மீண்டும் படையெடுத்ததால். 42 ஸ்கந்தகுப்தர் எப்போது இறந்தார்? ஆன்சர் பொது ஆண்டு 467. 43 குப்த பேரரசு எப்போது வீழ்ச்சியடைந்தது? ஆன்சர் ஸ்கந்தகுப்தரின் இறப்பிற்கு பின். 44 குப்த பேரரசின் வீழ்ச்சியை விரைவுபடுத்தியவர்கள் யார்? ஆன்சர் பின்னர் வந்த குப்த அரசர்கள். 45 குப்த வம்சத்தின் கடைசி அரசர் யார்? ஆன்சர் விஷ்ணுகுப்தர். 44 விஷ்ணுகுப்தர் எப்போது ஆட்சி செய்தார்? ஆன்சர் பொது ஆண்டு 540 முதல் 550 வரை. ஒரு அரசன் சாதாரண அரசனாக இருந்தால் போதுமா? இல்லை கடவுளோட சமமாகவே தன்னை காட்டிக்கிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? அதுதான் நண்பர்களே குப்தர் கால அரசர்கள் செய்த மிகப்பெரிய விஷயம். இன்னும் நம்ம பார்க்க போகிறது குப்தர்களின் நிர்வாக முறை அரசர் பகுதி. இது எக்ஸாமில் ரொம்ப முக்கியம், கவனமாக கேளுங்க. முதல்ல ஒரு கொஸ்டின், ஒரு நாட்டில் யார் பவர்ஃபுல்னு எப்படி தெரியும்? இப்போ நம்ம பிரசிடெண்ட் பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் பட்டங்கள் மூலம்தான் அதிகாரம் தெரியும். குப்தர் அரசர்கள் சாதாரண டைட்டில் வைக்கல. அவர்கள் என்ன டைட்டில் வைத்தாங்க தெரியுமா? மகாராஜாதிராஜா, அதாவது அரசர்களுக்கு அரசன். அது மட்டும் இல்லை, பரம, பட்டராகா, பரமேஸ்வரா போன்ற பெரிய பட்டங்களை எடுத்துக்கிட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. இந்த பட்டங்கள் எல்லாம் அவர்களோட அதிகாரம் எவ்வளவு பெரியதுன்னு காட்டுது. ஆனால் இன்னும் ஷாக் என்ன தெரியுமா? குப்த அரசர்கள் தங்களை கடவுளோட கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. பரம தைவத, அதாவது கடவுளின் பெரிய பக்தன். பரம பாகவத, அதாவது வாசுதேவ கிருஷ்ணரின் மிகப்பெரிய பக்தன். இப்படி சொல்லிக்கிட்டு மக்களிடம் ஒரு இமேஜ் உருவாக்கினாங்க. நாங்கள் சாதாரண மனிதர்கள் இல்லை, தெய்வ அம்சம் கொண்டவர்கள்னு. இதை மிஸ் பண்ணாதீங்க, இது எக்ஸாமில் டைரெக்டாக கேட்பாங்க. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், அலகாபாத் கல்வெட்டில் சமுத்திரகுப்தரை புருஷான்னு கம்பேர் பண்ணினாங்க. புருஷான்னா எல்லாருக்கும் மேலான தெய்வ சக்தி கொண்டவர். அதாவது அரசரை ஒரு டிவைன் ரூலர் மாதிரி காட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. இது ஏன் தெரியுமா? ஒரு அரசன் நான் கடவுள் மாதிரின்னு இமேஜ் பில்ட் பண்ணிட்டா மக்கள் அவனை அதிகமாக மதிப்பாங்க, பயப்படுவாங்க, கீழ்ப்படிவாங்க. இப்போது சோஷியல் மீடியாவில் செலிப்ரேட் இமேஜ் பில்ட் பண்ணுற மாதிரி அந்த காலத்தில் கல்வெட்டுகள் மூலமாக கிங் இமேஜ் பில்ட் பண்ணிட்டாங்க. ஷார்ட்கட்டை நினைவில் வைங்க, குப்தாரசர்கள் பெரிய பட்டங்கள், தெய்வீக இமேஜ். டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. மகாராஜாதிராஜா என்ற பட்டம் யார் பயன்படுத்தினார்? பரம பாகவத என்றால் என்ன? சமுத்திரகுப்தர் எந்த கடவுளுடன் ஒப்பிடப்பட்டார்? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அரசன் தன்னை கடவுள் மாதிரி காட்டிக்கிட்டது சரியா இல்லை ஓவரா? ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். குப்தரின் நிர்வாக முறை அரசர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குப்தர் ஆட்சியில் எது காணப்பட்டது? ஆன்சர் அரசியல் அதிகார படிநிலைகள். 2 அதிகார படிநிலைகளை எதன் மூலம் அறியலாம்? ஆன்சர் பட்டங்கள் மற்றும் மேலதிகார உறவுகள் மூலம். 3 குப்த அரசர்கள் ஏற்ற முக்கிய பட்டங்கள் எவை? ஆன்சர் மகாராஜாதிராஜா, பரமபட்டராக, பரமேஸ்வர.
4 பரம தைவக என்றால் என்ன? ஆன்சர் கடவுளின் பரம பக்தன். 5 பரம பாகவத என்றால் என்ன? ஆன்சர் வாசுதேவ கிருஷ்ணனின் பரம பக்தன். 6 குப்த அரசர்கள் தம்மை யாரோடு இணைத்து கொண்டனர்? ஆன்சர் கடவுளோடு. 7 குப்த அரசர்கள் எந்த பிம்பத்தை முன்வைத்தனர்? ஆன்சர் தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் என்ற பிம்பம். 8 அலகாபாத் கல்வெட்டில் சமுத்திரகுப்தர் யாருடன் ஒப்பிடப்படுகிறார்? ஆன்சர் புருஷா என்ற கடவுளுடன். 9 புருஷா என்றால் என்ன? ஆன்சர் அனைவருக்கும் மேலானவர். 10 அரசருக்கு எத்தகைய நிலையை நிறுவ முயற்சி செய்யப்பட்டது? ஆன்சர் தெய்வீக தகுதி நிலை. ஒரே ஒரு அதிகாரி 3 பெரிய பதவி வச்சுருந்தான்னா நம்புவீங்களா? அதுவும் குப்தர் காலத்தில். இப்போ நம்ம பார்க்க போகிறது குப்தர்களின் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள். அதுக்கப்புறம் இந்தியாவை பயமுறுத்திய ஹூணர்கள் யார் தெரியுமா? கவனமாக கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எக்ஸாமில் கேட்பாங்க. அந்த காலத்தில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் யார் என்ன வேலை பார்த்தாங்கன்னு எப்படி தெரியும்? இப்போ போல் ஐடி கார்டு கிடையாது, வெப்சைட் கிடையாது. அப்போது எதில் தெரியும்? முத்திரைகள், கல்வெட்டுகள். இதில் தான் அதிகாரிகளோட பெயர்களும் பதவிகளும் இருந்தது. ஆனால் ஒரு ட்விஸ்ட், பல பதவிகளோட எக்ஸாக்ட் மீனிங் இன்றைக்கும் ஹிஸ்டோரியன்ஸுக்கு ஃபுல்லாக தெரியலை. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. இப்போ ஒரு முக்கியமான பேர் வருது, குமார மாத்யா. இந்த வேர்ட் 6 வைசாலி முத்திரைகளில் கிடைத்திருக்கு. இதன் அர்த்தம் என்னன்னு பார்த்தா, தனியாக ஆஃபீஸ் வைத்திருந்த உயர் அதிகாரி மாதிரி தெரியுது, அதாவது பெரிய அதிகாரி. அடுத்தது அமாத்யா, இந்த பேரும் நிறைய முத்திரைகள் கிடைக்குது. ஆனால் குமார மாத்யா இன்னும் பவர்ஃபுல். அரச குடும்ப இளவரசருக்கு சமமான ஸ்டேட்டஸ் இருந்திருக்கலாம். இமேஜின் பண்ணுங்க, ஒரு ஆஃபீஸருக்கு பிரின்ஸ் லெவல் ரெஸ்பெக்ட். இதை மிஸ் பண்ணாதீங்க. குமார மாத்யாக்கள் யாரோட தொடர்பில் இருந்தாங்க தெரியுமா? அரசர், பட்டத்து இளவரசர், வருவாய்த்துறை, மாகாண நிர்வாகம், எல்லாத்திலும் இவர்களோட ரோல் இருந்தது. ஒரு லிச்சாவி முத்திரை இன்னும் இன்ட்ரெஸ்டிங் தகவல் சொல்லுது. லிச்சாவியர்களின் பட்டமேற்பு விழாவுக்கான புனித குலத்தை கவனித்த அதிகாரியும் ஒரு குமார மாத்யா தான். அதாவது ரிலீஜியஸ் ஃபங்க்ஷனில் கூட இவர்களுக்கு முக்கியத்துவம் இருந்தது. இப்போ வருது மாஸ் என்ட்ரி, ஹரிசேனர். இவர் யார் தெரியுமா? அலகாபாத் பிரசஸ்தி எழுதிய ஃபேமஸ் பர்சன். ஆனால் அவர் ரைட்டர் மட்டும் கிடையாது. அவரிடம் இருந்த பதவிகள்: குமார மாத்யா, சந்தி விக்ரஹ்யா, மகா தண்டநாயகா. ஒரு மனிதருக்கு 3 பெரிய போஸ்ட். மேலும் அவரோட அப்பா திருவ பூதி கூட மகா தண்ட நாயகா, அதாவது பதவிகள் வாரிசு அடிப்படையில் வந்திருக்கலாம். இது எக்ஸாமில் ரொம்ப முக்கியம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சடனாக ஒரு புதிய டேஞ்சர் வந்துச்சு, ஹானர்கள். இவர்கள் யாருன்னு உறுதியாக தெரியல. ஆனால் ரோமானிய வரலாற்றாளர் டாசிடஸ் என்ன சொல்கிறாரு தெரியுமா? காஸ்பியன் கடல் அருகே வாழ்ந்த பழங்குடி மக்கள் இவர்கள்தான் ரோமபுரி பேரரசின் வீழ்ச்சிக்கே காரணம். அதுவும் அட்டில்லா தலைமையில் இவர்கள் ஐரோப்பாவையே நடுங்க வச்சாங்க. கொடூரத்துக்கு பெயர் பெற்றவர்கள். அதுக்கப்புறம் வெள்ளை ஹூணர்கள் என்றொரும் பிரிவு மத்திய ஆசியாவிலிருந்து இந்தியா நோக்கி வந்தது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. இவர்களின் படையெடுப்பு எப்போது தெரியுமா? குஷானர் காலத்துக்கு 100 ஆண்டுகள் கழித்து. அதாவது இந்தியாவுக்கு ஒரு புதிய ஆபத்து ஆரம்பமானது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்: குமார மாத்யா என்றால் என்ன? ஹரிசேனர் பெற்ற பதவிகள் என்ன? ஹூணர்கள் எங்கிருந்து வந்தனர்? அட்டில்லா யார்? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரே அதிகாரிக்கு 3 போஸ்ட் கொடுத்தது ஃபேரா இல்லை ஓவர் பவரா? ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூணர்களின் தோற்றம் குறித்து என்ன கூறப்படுகிறது? ஆன்சர் உறுதியாக எதுவும் தெரியவில்லை. 2 ஹூணர்கள் குறித்து கூறிய ரோமானிய வரலாற்றாளர் யார்? ஆன்சர் டாசிடஸ். 3 ஹூணர்கள் எங்கு வாழ்ந்த பழங்குடியின குழுக்கள்? ஆன்சர் காஸ்பியன் கடல் அருகில். 4 ரோமாபுரி பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணமானவர்கள் யார்? ஆன்சர் ஹூணர்கள். 5 ஹூணர்களின் தலைவர் யார்? ஆன்சர் அட்டில்லா. 6 ஹூணர்கள் எந்த பகுதியில் கொடுங்கோன்மைக்கு பெயர் பெற்றவர்கள்? ஆன்சர் ஐரோப்பாவில். 7 இந்தியா நோக்கி நகர்ந்த ஹூணர் பிரிவு எது? ஆன்சர் வெள்ளை ஹூணர்கள். 8 வெள்ளை ஹூணர்கள் எங்கிருந்து இந்தியா நோக்கி வந்தனர்? ஆன்சர் மத்திய ஆசியாவிலிருந்து. 9 ஹூணர்களின் படையெடுப்பு எப்போது ஆரம்பமானது? ஆன்சர் குஷானர்கள் காலத்திற்கு 100 ஆண்டுகளுக்கு பின்.
நெக்ஸ்ட் டாபிக் அமைச்சர்கள் அதிகாரிகள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதிகாரிகளின் படிநிலைகள் எதில் பதிவிடப்பட்டுள்ளன? ஆன்சர், முத்திரைகள் மற்றும் கல்வெட்டுகளில். 2, அதிகாரிகளின் பதவிகளின் பொருளை அறிதல் எப்படி உள்ளது? ஆன்சர், தெளிவாக அறிய முடியவில்லை. 3, குமார மாத்தியா என்ற சொல் எத்தனை வைசாலி முத்திரைகளில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர், 6 முத்திரைகளில். 4, குமார மாத்தியா எந்த வகை அதிகாரியை குறிக்கிறது? ஆன்சர், உயர் அதிகாரியை. 5, குமார மாத்தியாவிற்கு தனியாக இருந்த அலுவலகம் என்ன? அதிகரணா. 6, பல முத்திரைகளில் காணப்படும் சொல்லது? அமாத்தியா. 7, குமார மாத்தியா எந்த பதவியாக கருதப்படுகிறது? ஆன்சர், முக்கியமான அமாத்தியா பதவி. 8, குமாரமாத்தியா யாரின் தகுதிக்கு சமமானவர்? ஆன்சர், அரசகுல இளவரசர்கள். 9, குமாரமாத்தியாக்கள் யாரோடு தொடர்புடையவளாக இருந்தனர்? ஆன்சர், அரசர், பட்டத்து இளவரசர், வருவாய்த்துறை, மாகாணம். 10, லிச்சாவி முத்திரை எதை பற்றி குறிப்பிடுகிறது? ஆன்சர், புனித குலத்திற்கு பொறுப்பான குமாரமாத்தியா. 11, குமாரமாத்தியாக்கள் கூடுதலாக என்ன கொண்டிருந்தனர்? ஆன்சர், கூடுதல் பொறுப்புகள் மற்றும் பதவி பெயர்கள். 12, பொறுப்புகள் எவ்வாறு வழங்கப்பட்டிருக்கலாம்? ஆன்சர், வாரிசு அடிப்படையில். 13, அலகாபாத் பிரசஸ்தியை எழுதியவர் யார்? ஆன்சர், ஹரிசேனர். 14, பிரசஸ்தி என்றால் என்ன? ஆன்சர், மெய்கீர்த்தி அல்லது புகழுரை கல்வெட்டு. 15, ஹரிசேனர் எந்த பட்டங்களை கொண்டிருந்தார்? ஆன்சர், குமாரமாத்தியா, சந்தி விக்கிரகியா, மகா தண்டநாயகா. 16, ஹரிசேனரின் தந்தை யார்? ஆன்சர், மகா தண்ட நாயகா துருவபதி. ஒரு அரசன் தனியாக நாட்டை ஆட்சி செய்ய முடியுமா? இம்பாசிபிள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் குப்த அரசர்களுக்கு பின்னாடி ஒரு பவர்ஃபுல் டீம் இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது குப்தர்களின் அமைச்சர் குழு. இந்த டாப்பிக்கில் நிறைய எக்ஸாம் பாயிண்ட்ஸ் இருக்குது, கவனமாக கேளுங்க. அந்த காலத்தில் கிங்குக்கு ஹெல்ப் பண்ண யார் இருந்தாங்க தெரியுமா? அமைச்சர் குழு. அலகாபாத் கல்வெட்டில் சபான்னு ஒரு குழு பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்டரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது அமைச்சர் குழுவாக இருக்கலாம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. அப்போது அந்த அமைச்சர்களில் ஹையஸ்ட் லெவல் யார் தெரியுமா? மகா சந்தி விக்கிரகா. பேரே மாசம் இருக்கு இல்லையா? இவர் என்ன வேலை பார்த்தார் தெரியுமா? அமைதி, போர், வெளிநாட்டு உறவுகள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணினவர். அதாவது இப்போது ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மாதிரி. எந்த நாட்டோட போர் செய்யணும், யாரோட சமாதானம் செய்யணும், எந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும், இந்த டிசிஷன் எல்லாம் இவரோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. இது எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்த முக்கியமான அதிகாரி தண்டநாயகா அல்லது மகா தண்டநாயகா. இவர்கள் என்ன பார்த்தாங்க தெரியுமா? நீதித்துறை, இராணுவம் இரண்டையும் கவனிச்சாங்களா? இமேஜின் பண்ணுங்கள், போலீஸ், ஆர்மி, கோர்ட் பவர் ஒரே போஸ்டில். இதை மிஸ் பண்ணாதீங்க. ஒரு முத்திரையில் அக்னிகுப்தர் என்ற மகா தண்டநாயகா பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அலகாபாத் கல்வெட்டில் 3 மகா தண்டநாயக்கள் பற்றி சொல்லப்பட்டுள்ளது. இதில் இருந்து ஹிஸ்டரியன்ஸ் என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்க தெரியுமா? இந்த பதவிகள் வாரிசுரிமையாக வந்திருக்கலாம். அதாவது அப்பா இருந்த போஸ்ட்டை மகன் எடுத்துக்கிட்ட மாதிரி. இப்போது ஃபேமிலி பிஸ்னஸ் மாதிரி. ஷார்ட்கட்டை நினைவில் வைங்க. மகா சந்தி விக்கிரகா போர் அமைதி அமைச்சர், மகா தண்டநாயகா நீதித்துறை இராணுவ அதிகாரி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் போஸ்ட் மகா அஸ்வபதி. இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? குதிரைப்படை தலைவர். அந்த காலத்தில் கவலரி ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். யாரிடம் பவர்ஃபுல் ஹார்ஸ் ஆர்மி இருக்கோ அவர்கள் தான் ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ண முடியும். அதனால் இந்த போஸ்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கிய கேள்விகள் என்னென்னா, மகா சந்தி விக்கிரகா யார்? மகா தண்டநாயகா என்ன பொறுப்பு வகித்தார்? அக்னிகுப்தர் யார்? மகா அஸ்வபதி என்றால் என்ன? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரே அதிகாரிக்கு நீதித்துறை இராணுவ பவர் கொடுத்தது டேஞ்சரஸா இல்லை யூஸ்ஃபுல்லா? ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இதோட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குப்த அரசர்களுக்கு யார் உதவி புரிந்தனர்? ஆன்சர், அமைச்சர் குழு. 2, அலகாபாத் கல்வெட்டு எந்த குழுவை பற்றி கூறுகிறது? ஆன்சர், சபா. 3, சபா என்பது எதை குறிக்கலாம்? ஆன்சர், அமைச்சர் குழு. 4, அமைச்சர்களில் உயர்நிலையில் இருந்தவர் யார்? ஆன்சர், மகா சந்தி விக்கிரகா. 5, மகா சந்தி விக்கிரகா எந்த துறைகளுக்கான அமைச்சர்? ஆன்சர், அமைதி மற்றும் போர். 6, போர் தொடுத்தல் மற்றும் ஒப்பந்தங்களுக்கு பொறுப்பானவர் யார்? ஆன்சர், மகா சந்தி விக்கிரகா. 7, பிற நாடுகளுடனான தொடர்புகளுக்கு பொறுப்பானவர் யார்? ஆன்சர், மகா சந்தி விக்கிரகா. 8, நீதித்துறை மற்றும் இராணுவ பொறுப்பு வகித்தவர் யார்? ஆன்சர், தண்டநாயகா அல்லது மகா தண்டநாயகா.
9 மகா தண்டநாயகா என குறிப்பிடப்பட்டவர் யார்? ஆன்சர் அக்னிகுப்தர். 10 அலகாபாத் கல்வெட்டு எத்தனை மகா தண்டநாயக்களை குறிப்பிடுகிறது? ஆன்சர் 3. 11 இந்த பதவிகள் எவ்வாறு வந்தவை? ஆன்சர் வாரிசுரிமையாக. 12 மகா அஸ்வபதி என்றால் என்ன? ஆன்சர் குதிரைப்படை தலைவர். ஒரு பெரிய பேரரசை ஒரே அரசன் மட்டும் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? இமேஜின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பெரிய நாட்டை ஒரே இடத்துலேருந்து மேனேஜ் பண்ணணும். அதனால்தான் குப்தர்கள் ஒரு சூப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் க்ரியேட் பண்ணாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது குப்த பேரரசின் பிரிவுகள். இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், கவனமாக கேளுங்க. முதல்ல குப்த பேரரசு எப்படி டிவைட் பண்ணப்பட்டிருந்தது தெரியுமா? தேசம் அல்லது புக்தி என்ற மாநிலங்களாக பிரிச்சிருந்தாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. இந்த மாநிலங்களை யார் ஆட்சி செய்தாங்க தெரியுமா? உபாரிகா, அதாவது மாநில ஆளுநர். இவர்களை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க? மக்களா இல்லை அரசரை நேரடியாக நியமிப்பார். அதாவது கிங்குக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருந்துச்சு. ஆனால் வெயிட், உபாரிகா சாதாரண ஆஃபீஸ் கிடையாது. இவர்களிடம் என்ன பவர் இருந்தது தெரியுமா? நிர்வாக அதிகாரம், இராணுவ அதிகாரம் இரண்டுமே. யானைகள், குதிரைகள், வீரர்கள் எல்லாத்தையும் இவர்கள் தான் கண்ட்ரோல் பண்ணாங்க. இப்போ ஒரு மாநில கலெக்டர் ஆர்மி கமாண்டர் காம்போ மாதிரி, இதை மிஸ் பண்ணாதீங்க. மேலும் உபாரிகாக்கள் மாவட்ட அதிகாரிகளையும் போர்டு ஆஃபீஸையும் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அதாவது கீழே இருக்கும் ஆஃபீஸர்ஸ் கூட இவர்களோட கண்ட்ரோல் இருந்தாங்க. ஷார்ட்கட் நினைவில் வைங்க, உபாரிகா மாநில ஆளுநர். இப்போது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங் எவிடன்ஸ், தாமோதர தர்பூர் செப்பேடுகள். இதில் 3 உபகாரிகளுக்கு மகாராஜா என்ற பட்டம் இருந்ததாக சொல்லப்பட்டுள்ளது. அதனால் என்ன தெரிகிறது? இவர்களுக்கு ரொம்ப உயர்ந்த ஸ்டேட்டஸ் இருந்துச்சு. இது எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்த மாஸ் பாயிண்ட், குப்த ஆண்டு 165 எழுதப்பட்ட புத்தகுப்தரின் ஏரான் தூண் கல்வெட்டு. இதில் மகாராஜா சுரஸ்மி சந்திரா என்ற ஒருவரை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவருக்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? லோகபாலா. இதன் மீனிங் என்ன இருக்கலாம்? மாநில ஆளுநர். அவர் எங்கே ஆட்சி செய்தார் தெரியுமா? காளிந்தி மற்றும் நர்மதி நதிகளுக்கு இடையிலான பகுதி. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், மாநிலத்துக்கு கீழே என்ன இருந்துச்சு? விஷயா, அதாவது மாவட்டங்கள். இந்த மாவட்டங்களை யார் பார்த்தாங்க? விஷயபதி என்ற அதிகாரிகள். பொதுவாக இவர்களை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க? மாநில ஆளுநர். ஆனால் சில சமயங்களில் அரசரே டைரக்டாக விஷயபதிகளை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது கிங் சில ஏரியாஸை ஸ்பெஷலாக கவனிச்சிருக்கலாம். மேலும் விஷயபதிக்கு நகரத்து முக்கியமான மனிதர்கள் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போது லோக்கல் அட்வைசர்ஸ் மாதிரி. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கிய கொஸ்டின்ஸை பார்ப்போம். உபகாரிகா யார்? விஷயா என்றால் என்ன? விஷயபதி யார்? லோகபாலா யாரை குறிக்கிறது? தாமோதர் பூர் செப்பேடி என்ன சொல்கிறது? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாநில ஆளுநரிடம் ஆர்மி பவரும் இருந்தது நல்லது, டேஞ்சரஸா? ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். பேரரசின் பிரிவுகள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குப்த பேரரசு எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தது? ஆன்சர் தேசம் அல்லது புத்தி எனப்படும் மாநிலங்களாக. 2 மாநிலங்களை நிர்வகித்தவர்கள் யார்? ஆன்சர் உபகாரிகாக்கள். 3 உபகாரிகாக்களை யார் நியமித்தனர்? ஆன்சர் அரசர். உபகாரிகாக்கள் யாரை நியமித்தனர்? ஆன்சர் மாவட்ட தலைமை நிர்வாக அதிகாரிகள் மற்றும் வாரிய அதிகாரிகள். 5 உபகாரிகாக்கள் எந்த நிர்வாகத்தையும் கையில் வைத்திருந்தனர்? ஆன்சர் இராணுவ நிர்வாகம். 6 உபகாரிகாக்களின் இராணுவத்தில் எவை இருந்தன? ஆன்சர் யானைகள், குதிரைகள், வீரர்கள். 7 எந்த செப்பேடுகள் உபகாரிகாக்களை பற்றி குறிப்பிடுகின்றன? ஆன்சர் தாமோதர்பூர் செப்பேடுகள். 8 3 உபகாரிகளுக்கு இருந்த பட்டம் என்ன? ஆன்சர் மகாராஜா. 9 குப்த ஆண்டு 165 கல்வெட்டு எது? ஆன்சர் புத்தகுப்தரின் ஏரான் தூண் கல்வெட்டு. 10 காளிந்தி மற்றும் நர்மதி நதிகளுக்கு இடையிலான நிலங்களை ஆட்சி செய்தவர் யார்? ஆன்சர் மகாராஜா சுரஸ்மி சந்திரா. 11 லோகபாலா என்பது எதை குறிக்கலாம்? ஆன்சர் மாநில ஆளுநர். 12 மாநிலங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தன? ஆன்சர் மாவட்டங்களாக. 13 மாவட்டங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஆன்சர் விஷயா. 14 மாவட்ட அதிகாரி யார்? ஆன்சர் விஷயபதி. 15 விஷயபதிகளை பொதுவாக யார் நியமித்தனர்? ஆன்சர் மாநில ஆளுநர். சில சமயங்களில் விஷயபதிகளை யார் நேரடியாக நியமித்தனர்? ஆன்சர் அரசர். 17 விஷயபதியின் நிர்வாக கடமைகளுக்கு யார் உதவினர்? ஆன்சர் நகரத்தின் முக்கிய மனிதர்கள்.
ஒரு பெரிய பேரரசு கிராம லெவல் வரை எப்படி கண்ட்ரோல் பண்ணப்பட்டது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம ஊரில் கூட வார்டு, பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி இப்படி லெவல்ஸ் இருக்கு இல்லையா? அதே மாதிரி குப்தர்களும் செம அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மாவட்டத்துக்கு கீழே இருந்த நிர்வாக அலகுகள். இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ரொம்ப முக்கியமான பகுதி, கவனமாக கேளுங்க. மாவட்டத்துக்கு கீழே என்னென்ன டிவிஷன்ஸ் இருந்தது தெரியுமா? விதி, பூமி, பதகா, பீடா இப்படி பல வகையான நிர்வாக அலகுகள் இருந்தன. பேர்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? இதை மிஸ் பண்ணாதீங்க. டைரக்ட் மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கலாம். அடுத்து அயுக்தகா, விதி மகாதரா என்ற அதிகாரிகள் பற்றியும் குறிப்புகள் கிடைக்கின்றன. அதாவது ஒவ்வொரு லெவலுக்கும் தனித்தனி ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க. இப்போ வருது முக்கியமான வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன். கிராம லெவலில் யார் இருந்தாங்க தெரியுமா? கிராமிகா, கிராம் அத்தியக்ஷா என்ற அதிகாரிகள். ஆனால் வெயிட், இவர்களை யார் தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா? கிராம மக்களே, அதாவது லோக்கல் எலெக்ஷன் மாதிரி. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது எக்ஸாமில் கேட்பாங்க. இப்போ ஒரு செம இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸ். புத்தகுப்தர் காலத்து தாமோதர்பூர் செப்பேடு, இதில் மகாதாரா தலைமையிலான அஷ்டகுல அதிகாரனா பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அஷ்டன்னா என்ன? 8, அதாவது 8 உறுப்பினர்கள் கொண்ட குழு. ஷார்ட்கட் நினைவில் வைங்க, அஷ்டகுல அதிகாரனா 8 பேர் கொண்ட குழு. அடுத்து மகாதாரா என்றால் என்ன? இதுக்கு பல மீனிங் இருக்குது. கிராம பெரியவர், கிராம தலைவர், குடும்ப தலைவர் இப்படி பல அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன. ஒரே வேர்டுக்கு இவ்வளோ மீனிங்ஸா? இதனால் ஹிஸ்டோரியன்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸில் இருக்காங்க. அடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன், 2ஆம் சந்திரகுப்தர் காலத்து சாஞ்சி கல்வெட்டு. இதில் பஞ்சமண்டலி பற்றி சொல்லப்பட்டுள்ளது. இது என்ன தெரியுமா? ஒரு குழும நிறுவனம் போல் இருந்திருக்கலாம், அதாவது குரூப் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கிய கேள்விகளை பார்ப்போம். கிராமிகா யார்? கிராம் அத்தியகஷா யார்? அஷ்டகுல அதிகாரண என்றால் என்ன? மகாதார என்பதன் பொருள் என்ன? பஞ்சமண்டலி எதை குறிக்கிறது? சரி ஃப்ரெண்ட்ஸ், கிராம அதிகாரிகளை மக்கள் தேர்ந்தெடுத்தது டெமோக்ரஸிக்கு ஆரம்பமாக இருக்குமா? ஆன்சர் தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள். இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். மாவட்ட மட்டத்திற்கு கீழே இருந்த நிர்வாக அலகு. ஃபஸ்ட்டு கொஸ்டின், மாவட்ட மட்டத்திற்கு கீழே இருந்த நிர்வாக அலகுகள் எவை? ஆன்சர் விதி, பூமி, பதகா, பீடா. 2, எந்த அதிகாரிகள் குறித்து குறிப்புகள் காணப்படுகின்றன? ஆன்சர் அயுக்தகா மற்றும் விதி மகாதாரா. 3, கிராம மட்டத்தில் இருந்த அதிகாரிகள் யார்? ஆன்சர் கிராமிகா மற்றும் கிராம் அத்தியகஷா. 4, கிராம அதிகாரிகளை யார் தேர்ந்தெடுத்தனர்? ஆன்சர் கிராம மக்கள். 5, அஷ்டகுல அதிகாரனா குறித்து குறிப்பிடும் செப்பேடு எது? புத்தகுப்தர் காலத்து தாமோதரபூர் செப்பேடு. 6, அஷ்டகுல அதிகாரனா எத்தனை உறுப்பினர்களை கொண்டது? ஆன்சர் 8 உறுப்பினர்கள். 7, அஷ்டகுல அதிகாரனாவின் தலைவராக இருந்தவர் யார்? ஆன்சர் மகாதாரா. 8, மகாதாரா என்பதற்கு ஒரு பொருள் என்ன? ஆன்சர் கிராம பெரியவர். 9, மகாதாரா என்பதற்கு மற்றொரு பொருள் என்ன? ஆன்சர் கிராம தலைவர். 10, மகாதாரா என்பதற்கு மேலும் ஒரு பொருள் என்ன? ஆன்சர் குடும்ப தலைவர். 11, பஞ்சமண்டலி குறித்து குறிப்பிடும் கல்வெட்டு எது? ஆன்சர் 2ஆம் சந்திரகுப்தர் காலத்து சாஞ்சி கல்வெட்டு. 12, பஞ்சமண்டலி எது போன்ற அமைப்பாக இருந்திருக்கலாம்? ஆன்சர் குழும நிறுவனம். ஒரு பேரரசு பெரியதாக இருக்கணும்னா என்ன வேண்டும் தெரியுமா? ஒரு ராஜா மட்டும் போதாது, சக்தி வாய்ந்த இராணுவமும் ரகசிய உளவுத்துறையும் வேண்டும். அதுதான் குப்தர்களிடம் இருந்த மிகப்பெரிய பலம். இப்போ நம்ம பார்க்க போகிறது குப்தர்களின் இராணுவ அமைப்பு. இது எக்ஸாமில் ரொம்ப முக்கியம், கவனமாக கேளுங்க. குப்தர் கால கல்வெட்டுகளில் சில இராணுவ பதவிகள் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதில் பாலாதிகிருத்தியா, மகாபாலா திரிகிருத்தியான்னு பெயர்கள் இருக்குது. இது யார் தெரியுமா? காலாட்படை மற்றும் குதிரைப்படை தளபதிகள், அதாவது இன்னைக்கு ஆர்மி கமாண்டர் மாதிரி. இதை மிஸ் பண்ணாதீங்க. இந்த பெயர்கள் டிஎன்பிஎஸ்சியில் டைரெக்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, நம்ம பொதுவாக கேட்கும் சேனாபதி என்ற சொல் குப்தர் கல்வெட்டுகளில் இல்லை. என்னடா இது? ஆனால் சில வாகாடக கல்வெட்டுகள் மட்டும் அந்த வார்த்தை இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமாக கேளுங்க. அடுத்து வைசாலி முத்திரைகள் என்ன சொல்கிறது தெரியுமா? ரணபந்தகர் அதிகாரன்னு ஒரு அலுவலகம் இருந்துதான். அது என்ன? இராணுவ கிடங்கிகள் அலுவலகம், அதாவது வெப்பன்ஸ் பொருட்கள், இராணுவ சப்ளைஸ் எல்லாம் பாதுகாக்கும் இடம் போல.
மற்றொரு வைசாலி முத்திரையில் தண்ட பாஷிகான்னு ஒரு அதிகாரி பெயர் வருகிறது. இவர் யாராக இருக்கலாம்? மாவட்ட அளவிலான காவல்துறை அதிகாரி. இப்போ டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸ் மாதிரி நினச்சிக்கோங்க. அடுத்து அரண்மனைக்குள்ளேயே ஸ்பெஷல் அதிகாரிகள் இருந்தாங்க. மகா பிரதிகாரா யாருன்னா அரண்மனை காவலர்களின் தலைவர். கத்தியத பகிதா அரச சமையலறை கண்காணிப்பாளர். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலத்திலேயே கிச்சனுக்கும் செப்பரேட் அதிகாரி இருந்திருக்காங்க. ஒரு வைசாலி முத்திரையில் ஒரே நபர் மகா பிரதிகாராவும் தாராவராவும் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. இதன் மூலம் என்ன தெரிகிறது? ஒரே நபருக்கு பல பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். இது எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்த லெவலில் நிர்வாக அமைப்பின் மேலே அமாத்தியா சச்சிவான்னு அதிகாரிகள் இருந்தாங்க. இவர்கள் என்ன பண்ணுவாங்க? பல்வேறு துறைகளை நிர்வகிப்பவர்கள். இப்போது மினிஸ்டர்ஸ் செக்ரட்டரிஸ் மாதிரி. ஆனால் இன்னும் ஒரு ஷாக்கிங் விஷயம் இருக்குது. குப்தர்களிடம் துடகான்னு ஒரு உளவுத்துறை இருந்தது. ஆம், ஒற்றர்கள் கொண்ட சீக்ரெட் ஸ்பை சிஸ்டம். எதிரிகள் என்ன செய்கிறாங்க, யார் துரோகம் செய்கிறாங்க எல்லாமே தெரிஞ்சுக்க இந்த உளவுத்துறை உதவிச்சிருக்கும். இது ஷார்ட்கட் நினைவில் வைங்க. துடகா உளவுத்துறை. கடைசியாக அயுக்தகான்னு இன்னொரு உயர்மட்ட அதிகாரி பதவியும் இருந்தது. அப்படின்னா என்ன புரிகிறது? குப்தர்களின் நிர்வாகமும் இராணுவமும் ரொம்ப ஆர்கனைசேஷனாக இருந்தது. இதுதான் ஒரு பேரரசை பல ஆண்டுகள் வலிமையாக வைத்தது. சரி ஃப்ரெண்ட்ஸ், மகா பிரதிகாரா என்றால் என்ன? என்றால் யார்? ஆன்சர் தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள். இதோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்ப்போம். இராணுவம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கலாட்படை மற்றும் குதிரைப்படை தளபதியை குறிக்கும் பதவிகள் எவை? ஆன்சர் பாலாதிகிருத்தியா மற்றும் மகா பாலாதிகிருத்தியா. 2 குப்தர் கல்வெட்டுகளில் காணப்படாத இராணுவ சொல் எது? ஆன்சர் சேனாபதி. 3 சேனாபதி என்ற சொல் எந்த கல்வெட்டுகளில் காணப்படுகிறது? ஆன்சர் வாகட கல்வெட்டுகளில். 4 ரணபந்தகர் அதிகாரனா என்பது எதை குறிக்கிறது? ஆன்சர் இராணுவ கிடங்கின் அலுவலகம். 5 ரணபந்தகர் அதிகாரனாவை குறிப்பிடும் முத்திரை எது? ஆன்சர் வைசாலி முத்திரை. 6 தண்ட பாஷிகா என்ற அதிகாரி எந்த அலுவலகத்துடன் தொடர்புடையவர்? ஆன்சர் காவல்துறை அலுவலகம். 7 தண்ட பாஷிகா அலுவலகம் எந்த அளவிலானது? ஆன்சர் மாவட்ட அளவிலானது. 8 மகா பிரதிகாரா என்றால் என்ன? ஆன்சர் அரண்மனை காவலர்கள் தலைவர். 9 கத்தியத பகிதா என்றால் என்ன? ஆன்சர் அரச சமையலறை கண்காணிப்பாளர். 10 மகா பிரதிகாரா மற்றும் கத்தியதபகிதா யாருடைய தொடர்புடைய அதிகாரிகள்? ஆன்சர் அரண்மனையுடன். 11 தாராவராக இருந்தவர் யாராகவும் இருந்தார்? ஆன்சர் மகா பிரதிகாரா. 12 நிர்வாக அமைப்பின் மேல்மட்டத்தில் இருந்தவர்கள் யார்? ஆன்சர் அமாத்தியா மற்றும் சச்சிவா. 13 அமாத்தியா மற்றும் சச்சிவா யார்? ஆன்சர் நிர்வாக அதிகாரிகள். 14 அமாத்தியா மற்றும் சச்சிவா இதற்கு பொறுப்பானவர்கள்? ஆன்சர் பல துறைகளுக்கு. 15 உளவு அமைப்பில் இருந்த ஒற்றர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆன்சர் துடகா. 16 அயுக்தகா என்பது என்ன? ஆன்சர் உயர்மட்ட அதிகார பதவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம பார்ட் 1 வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த லெசனில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு இல்லையா? இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட்ஸ், ஷாக்கிங் ஃபேக்ட்ஸ் அடுத்த பார்ட் 2 வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படிப்பட்ட டிஎன்பிஎஸ்சி குவிஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் பார்க்க வெற்றி டிஎன்பிஎஸ்சி குவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் ஒரு கேள்வி ஒரு வெற்றி.